ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கான கடக ராசிக்காரங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்க ஃபேஸ் பண்ணுற சவால்கள் என்ன, அதுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகே, இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணுற சவால்கள் என்ன, இந்த மாதம் அவங்க ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க, அப்புறம் ஃபைனான்ஷியலுக்காகவும் தெரியுது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் இது நியூ பிகினிங்ஸ்க்கு தான் காமிக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பர்சன் உங்களுக்கு இந்த மந்த் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அவங்க மூலமாக கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் மூலமாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். அவங்க மூலமாக இந்த பர்சன் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஓகேங்களா, இதை ரீடிங் பார்த்துட்ருக்கவங்க நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்திடும். ஒரு சிலருக்கு ஒரு விஷயங்கள் மட்டுமே மெசேஜ் ரெசனேட் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. ஓகேங்களா? நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாகவே அடிக்கடி ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப உங்களுக்கு மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களோட சில ஈவில் ஐ அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு சம்திங் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பின்னாடி உங்களோட ரொம்ப பின்னாடி இருந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறதுனால, ஸோ உங்களுக்கு அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ காமிக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் பர்சன், அதாவது உங்கள் லைஃப்லேருந்து விலகினாங்க இல்லையா, உங்கள் லைஃப்பை விட்டு போன ஒரு பர்சன் மூலமாக இந்த ஒரு டிப்ரெஷனும் டென்ஷன் இதெல்லாமே காமிக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹீலிங் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், ரெகுலராக மெடிடேஷனில் இருங்க. நீங்கள் மூன் ப்ரேயர் பண்ணணும். மூன் எனர்ஜி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சு அவங்களுக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதுதான் இங்கே கார்ட் காமிக்குது எனக்கு. கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சிக்காக படுத்துக்குவீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம ஒரு 4-5 வேலை நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலை செய்ய முடியாது உங்களால். ஒரு வேலை செஞ்சிங்கன்னா உடனே திரும்ப போய் ரெஸ்ட் எடுத்து திரும்ப, அதாவது பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்றதே உங்களோட கான்செப்டாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த மாதிரி இல்லையே, ஏன் நமக்கு இப்போ மட்டும் இந்த மாதிரி இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஆள் கிடையாது, நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவாக எவ்வளோ வேலைகளை நம்ம செஞ்சுருக்கோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ டல் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் அந்த கிளாரிட்டி உங்களுக்கே தெரியும், இன்ட்யூஷன் சொல்லும். ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொன்ன விஷயம் ரெசனேட் ஆச்சா இல்லையான்னு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தை கவனிக்கணும் நீங்கள் மெயினாக. ஓகேங்களா? இது ஒரு சிலருக்கு. இன்னும் வேறு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இன்னும் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன சவால்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கும், நீங்கள் அடிக்கடி உங்களோட வேலைகளை தள்ளி போட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் சோம்பேறி கிடையாது. ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்த பர்சன் தான். இப்போ ஏன் உங்களுக்கு அந்த இது வந்திருக்குன்னா இதுதான் காரணம். ஸோ நீங்கள் பாஸ்டில் நடந்த அந்த விஷயங்கள், அவங்க அந்த உறவு உங்களை காயப்படுத்தின அந்த விஷயங்கள், வடுக்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களோட சப்கான்ஷியஸில் இருக்குது. ஸோ அது கிளியர் ஆகணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது, உங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கார்டு பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிச்சு அதுதான். ஓகேங்களா? அவங்களோட
சில அதாவது உங்களுக்கு பேக்லேருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் அந்த பேக் ஈவல்லாம் பண்ணாங்கன்னா, பிளாக் மேஜிக்லாம் அவங்களுக்கு தான் அந்த கெட்ட கர்மா போகும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ப்ரொடெக்ஷன் தேவை உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. 2வது, நீங்கள் வந்து சில நேரங்களில் ரொம்ப நல்ல அமைதியாக இருப்பீங்க, சகஜமாக அமைதியாக பேசிகிட்டு இருப்பீங்க. சில நேரங்களில் சடனாக கோவப்படுவீங்க. அந்த கோவம் வந்து உங்களை மீறி வருது. அந்த மீறி வர கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கும் கூட நீங்கள் வந்து அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் அந்த பழைய விஷயங்கள், பழைய நபரை பற்றி நினைக்கும்போது உங்களுக்கு அந்த எரிச்சல் வருது. அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஹீல் பண்ணி நீங்கள் சரியாகும் பொழுது உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் கிடைக்கும். உங்களுக்கு மைண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், நீங்கள் வந்து எதாவது நியூ லைஃப் வேணும்னு நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பர்சன் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் காமிக்குது. அதுக்கு காரணம் ரீசெண்டாக உங்களை விட்டு பிரிஞ்ச இந்த பர்சன்னால தான் உங்களுக்கு, ஓகேங்களா? அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து ரொம்ப வந்து காயப்பட்டீங்க. நிறைய ஃபேஸ் பண்ணி இழந்திருக்கீங்க. அது வந்து ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், ஓகேங்களா? ஹெல்த் இஷ்யூவாக கூட இருக்கலாம். அவங்களால நிறைய ஹெல்த் இஷ்யூ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபைனான்ஷியலாகவும் லாஸ் ஆகிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சனுக்காக நீங்கள் இன்னும் உங்களை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்காதீங்க கைஸ், ஓகே? இதை யூனிவர்ஸ் வந்து அழகாக கார்டில் எனக்கு அப்படியே ரெசனேட் பண்ணுறாங்க தெரியுமா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மாறும். நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உறவுகள் மூலமாக ஒரு ஸ்டெபிலிட்டி, நியூ ஜாயினிங், அதாவது நியூ லைஃப்காக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ரப்போசல் கூட வித்தின் இந்த இயர்க்குள்ளே வரலாம். இல்லைன்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு அது வந்து ரெசனேட் ஆகும். உங்களுக்கு வந்து உங்களோட பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. உங்களுக்கான அந்த நியூ லைஃப் அமையும், ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், மூன் கார்டு வருது. மூன் கார்டு வந்து நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க், நீங்கள் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் மூன் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பழைய விஷயங்களே ரொம்ப, அதாவது ஃபியர் இருக்குது, அந்த ஃபியரை நீங்கள் எடுத்து வெளியே கொண்டு வரும். நீங்கள் வந்து அந்த ஃபியர் வெளியே போகணும், ஓகேங்களா? ஃபியரோடு இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் இப்போ வந்து ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவோ ஃபேமிலி மூலயமாவோ உங்களுக்கு அந்த நியூ லைஃப் அமையப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சிலருக்கு வந்து நியூ ஷிஃப்டிங் இருக்குது, ஓகேங்களா? இந்த மந்தில் உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம், ஓகே? நியூ ஷிஃப்டிங் இருக்குது. ஒரு சிலர் உங்களோட ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு நியூ ப்ரப்போசல் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இது வந்து மூவ் பண்ணணும், ஓகேங்களா? கொஞ்சம் உங்களை வந்து நீங்கள் வந்து கிளாரிட்டியாக நீங்கள் வந்து மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மூவ் பண்ணுறது எப்படிங்கிறத விஷயம் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ மென்டலி நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு, நல்ல ஒரு ஏஞ்சல் இவங்க இருக்காங்க இல்லையா, கார்டியன் ஏஞ்சல்ஸ், மைக்கேல் ஏஞ்சல், அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ப்ரேயர் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. தொடர்ந்து அவங்கக்கிட்ட இருந்து ஹீலிங் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஹீலிங் தெரியாது அப்படின்னா நிறையா ஹீலர்ஸ் இருக்காங்க. நானும் கூட ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், ஃப்ளவர் தெரப்பி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரீடிங் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், இல்லை ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றி வந்து தெரிஞ்சு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கோங்க. சரியான இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, டவுட் இருக்குன்னாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் பர்சனல் ரீடிங் எடுத்து, ஓகேவா? ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் 2 விஷயம் எனக்கு இதில் இந்த கார்டு மூலமாக தெரியுது. என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ்க்கான அந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ நல்ல விஷயம். ஒரு சிலருக்கு நீங்கள் டல்லாக இருக்கீங்க, அடிக்கடி வந்து பெட்டில் போய் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம உடம்பு சோர்வு அதிகமாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. அந்த சோர்வு எதனாலன்னா இது தான், நீங்கள் அடிக்கடி உங்களை வந்து கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணி உங்கள் 6 சக்கராவை கிளென்ஸ் பண்ணால் உங்களுக்கான அந்த பிளாக் மேஜிக்கோ இல்லைனா அவங்க வந்து காசிப் பண்ணுறதோ, அவங்க கொடுத்துட்டு போன அந்த வடுக்கள் வந்து மாறாமல் இருந்தாலும் அது எல்லாமே வந்து இதுவாகும், ஓகேங்களா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய அந்த வேறு மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்டலாம் போய் மாட்டாதீங்க. சக்ராஸை ஹீல் பண்ணுங்கள், ஹாராஸை ஹீல் பண்ணுங்கள். இது பண்ணாலே போதும்.
யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த யூனிவர்ஸோட இந்த பிளெஸிங்ஸ்லாம் கிடச்சி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லபடியாக வரணுன்ட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். காட் bless யூ.